உங்க வீட்ல இறால் எடுத்தா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவையாச்சும் ப்ரான் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இந்த விளாக்ல ப்ரான் பிரியாணி, டேஸ்டியான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு தான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். குக்கர எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து, ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் 4 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் கலரா வதங்குனதுக்கு அப்புறம், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 3 பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு சால்ட். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் கர்ட் சேர்த்துக்கோங்க. கர்ட் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூடவே என்னென்ன மசாலான்னு நான் குயிக்கா சொல்லிடுறேன். பிரியாணி மசாலா, காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா கொஞ்சம். இது 3மே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லயே சால்ட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி வந்து நான் 1 1/2 கேஜி ப்ரான்ல தான் செஞ்சிருக்கேன். 1 1/2 கேஜி ப்ரான் வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு. மசாலா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ப்ரான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ப்ரான்ல இருந்தே தண்ணி விடும். தண்ணி விட்டு ஒரு ஹாஃப் குக் ஆனதுமே இந்த ப்ரானுக்கும் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரான்ஸ் வந்து ஹாஃப் குக் ஆகணும். ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறம் பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி தான் சேர்ப்பேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 1/2 டம்ளர் சேர்க்கணும். நான் அப்படி சேர்க்க மாட்டேன். எனக்கு உதிரி உதிரியா இருந்தா தான் பிடிக்கும். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி தான் ஊத்துவேன். 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். நீங்க பிரியாணிக்கே அந்த வெங்காயம் தாளிச்சு விடுவீங்கல்ல, அந்த டைம்ல கரெக்ட்டா ஊற வச்சா போதும். அரிசி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லயே சால்ட் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. சால்ட் வந்து ஒரு கல் தூக்கலா இருக்கணும். அப்பதான் அரிசி சேர்த்து தம் போட்டு வரும்போது கரெக்ட்டா இருக்கும். அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா நெய் சேர்த்து தம் போட்டுருங்க. கரெக்ட்டா 20 மினிட்ஸ் தம் போட்டா போதும். அடுப்ப சிம்ல வச்சுட்டு தம்ல போட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண வேணாம். கரெக்ட்டா அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தம்ம உடைச்சா சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ஒரு தடவை இந்த பிரியாணியை வீட்ல ட்ரை பண்ணிருங்க. இதுக்கு காம்பினேஷனா எப்பயுமே நான் வந்துட்டு ஆனியன் குக்கும்பர் ரைத்தா தான் வைப்பேன். ஏன்னா இறால் வந்து கொஞ்சம் உடம்புக்கு சூடு. அதனால வெள்ளரிக்கான குளிர்ச்சியான பொருள அப்படியே சைட் டிஷ்ஷா சேர்த்துக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி தான் வைப்பேன். பிரியாணி ரெடி ஆகும்போதே ஒரு சைடு ஆனியன் குக்கும்பர் ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. எப்பயுமே ரைத்தால கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு வழியா ரெடி ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு போட்டு என் ஹஸ்பண்டுக்கு தான் குடுப்பேன் நானு. தட்டுல சுட சுட இறால் பிரியாணி போட்டு, சைட்ல ஆனியன் குக்கும்பர் ரைத்தா வச்சு, ஸ்வீட்டுக்காக பிரெட் அல்வா ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாம பால் ஊத்தி செஞ்சிருந்தேன். டேஸ்ட்டு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. தட்டுல போட்டுட்டு போய் ஹஸ்பண்டுக்கும் குடுத்தாச்சு. எல்லாரும் ஹாப்பி. எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டாச்சு. இது மாதிரி ரெசிபி, விளாக்ஸ்க்குலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுக்க மறந்துறாதீங்க. பாய்.